யார் சொன்னது வேஸ்ட்? நீ யாரு? நீ எங்கிருந்து வந்த? எங்கிருந்து வந்தேன்னு அப்ப அவங்களுக்கு செய்ததில்ல. அப்ப பிரதிபலனை பார்த்து செய்த 35 வருஷமா அவங்களுக்கு. சரி, நீ அதை எதிர்பார்க்கவே கூடாது. உன்னை எதிர்பார்த்தா உன்னை குழந்தையில சோறு ஊட்டினாங்க. அப்போ எதை வச்சு சோறு ஊட்டினாங்க உனக்கு? உனக்கு ஏன் சோறு போட்டு வளர்க்கணும்? உனக்கு ஏன் பால் கொடுத்து வளர்க்கணும்? உனக்கு ஏன் கொசு கிடைக்குமா எறும்பு கிடைக்குமான்னு உன்னை ஏன் வளர்த்தாங்க அவங்க? கடமை, உன் கடமை சோறு போட வந்து எதிர்பார்க்க கூடாது. அவன் தான் புள்ள. நீ சரியா வளர்த்து இருக்க மாட்ட, அதனால புள்ள செய்யல. இந்த சில வீட்டுங்கள்லாம் தாய் தோப்பனை வச்சு சோறு போடுவாங்க, பிள்ளைங்களை வச்சுக்கணும். அப்போ ஏன் போடணும்னு என்ன கட்டாயம்னா, இவனுக்கு தேவைப்படுறதுக்கு இவன் தாய் தோப்பனுக்கு செய்து காட்டினா அந்த புள்ள பழகுது. அதை நம்ம ஆயாவுக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்ம தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நம்ம ஆயாவுக்கு பணம் கொடுக்குறாரு, நம்ம தாத்தாவுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க காலம் முடிஞ்ச உடனே உன் பேரன் பேத்தி உன் பிள்ளைங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம பண்ணணும், நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு பண்ணாருன்னு அந்த பழக்கத்தை உண்டாக்கினோம். குழந்தைங்க கிட்ட பிறக்கும் போது இந்த வெறுப்பு உண்டாக்குனா அது தாய் தகப்பனை விட்டு போயிடும். ரெண்டாவது, காசே பணம் புள்ள சம்பாரிச்சு கொடுக்குறான் நான் ஏன் பண்றேன்? தாய் தகப்பன் கதியெல்லாம் நடுறான். புள்ளையா தான் நினைக்கணும், பணமா நினைக்க கூடாது. அவன் பணத்துக்காக புள்ள இல்லை, உறவுக்காக புள்ள, உரிமைக்காக புள்ள. அதை மட்டும் நினைக்கணும். அவன் பணம் வருமா புள்ளைய பார்த்தா அவன் தகப்பனும் கிடையாது, அவன் பிள்ளையும் கிடையாது. அதனால பழக்க வழக்கம் நம்ம செய்யறது தான். மாறா செய்தது மக்களுக்குன்னுவான். நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் அது வறுமுறையாக வரும். அதை சம்பாதிக்கிறத மட்டும் குறிக்கோளை காப்பாற்றினா பாசம் அழிஞ்சு போயிடும்.